தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம். அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும். என்ன கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார். நீ அவரை கேளுங்க. ஏன் தவிச்சு அவளை கேளுங்க. இதெல்லாம் கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை அங்க பேசாது. எங்களுக்கு நிறைய பேர் வரல. ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒரே நிமிஷம். இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்குல சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கல அவர். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர். புரிஞ்சுக்கங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்க கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது. புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சியில் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா எங்களோட நாங்களும் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கோட்டையன் தன்னை சந்திக்காததை குறித்த கேள்விக்கு இபிஎஸ் பதிலளித்து பேசியிருக்கிறார். ஏன் சந்திக்கவில்லை என்பதை செங்கோட்டையனிடமே கேளுங்கள் என்று அவர் பதிலளித்து பேசியிருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். மேலும் விவரங்களை வழங்கலாம். வணக்கம். அதிமுக தலைமைக்கும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனுக்கும் இடையே மறைமுக பணிப்போர் என்பது நடைபெற்று வருவதாக சொல்லப்படக்கூடிய நிலையில அதனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தற்பொழுது தலைமைச் செயலக நிகழ்வுகள் அமைந்து வருவதை நம்மால பார்க்க முடியுது. அந்த வகையில நேற்றைய தினம் பொது பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது. அதற்கு பிறகாக இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்ட நிலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கியமாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, அதே போல சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையன் என அனைவருமே கூட கலந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் பார்த்தோம் அப்படின்னா காலை, அதாவது நேற்றைய தினம் பொது பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னதாக எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைவர்கள் வரக்கூடிய அந்த நுழைவாயில் வழியாக வராத செங்கோட்டையன் சபாநாயகர் வரக்கூடிய அந்த நுழைவாயில் வழியாக சட்டமன்றத்திற்கு வருகை தந்து பங்கேற்று இருந்தார். அதற்கு முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் தலைமையில் நடந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டத்திலும் கூட அவர் பங்கேற்காத ஒரு நிலையானது இருந்தது. இதற்கிடையே இன்றைய தினமும் கூட அதே போன்ற அந்த ஆலோசனை கூட்டத்தில் செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கவில்லை. மேலும் பார்த்தோம் அப்படின்னா நேற்றைய தினம் அதிமுக வெளிநடப்பு செய்த பிறகு செய்தியாளர்களையும் கூட சந்தித்திருந்தார்கள். அந்த வெளிநடப்பின் போது கூட செங்கோட்டையன் அவர்கள் பங்கேற்கவில்லை. அவர் வெளிநடப்பு செய்த பிறகு, அதிமுக வெளிநடப்பு செய்த பிறகு அவர் வேறொரு நுழைவாயில் வழியாக வீட்டிற்கு சென்றிருந்தார். இதற்கிடையே பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து இத்தகைய நிகழ்வுகள் அவர்களுக்கு இடையேயான அந்த பணிப்போர் உறுதி செய்யக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு. இது தொடர்பாக இன்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பின் போது எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். முக்கியமாக செங்கோட்டையன் அந்த ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்கவில்லை, செய்தியாளர்கள் சந்திப்பிலும் மற்ற முக்கிய முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வரக்கூடிய நிலையில அவர் ஏன் வரவில்லை என்ற தோணியில் அவர்கள் கேள்வி எழுப்பிய ஒரு நிலையில இது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி பதில் அளிக்கையில் இந்த கேள்வியை நீங்கள் செங்கோட்டையனிடம் தான் கேட்க வேண்டும் என்று கூறினார். முக்கியமாக பார்த்தோம்னா இன்னும் சிலர் கூட வரவில்லை, ஆனால் அதை நீங்கள் கேட்காமல் செங்கோட்டையனை மட்டும் கேட்கிறீர்கள். இது தனிப்பட்ட முறையிலான கேள்வி. அவருக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும். சுதந்திரமாக செயல்படும் கட்சி இது. நான் யாரையும் எதிர்பார்ப்பவன் இல்லை என்று குறிப்பிட்டு அவர் பதிலளித்திருந்தார். இதற்கிடையே நேற்றைய தினமாக இருக்கட்டும், அதே போல இன்றைய தினமாக இருக்கட்டும், இரண்டிலுமே அதிமுக சட்டமன்றத்தில் அந்த பட்ஜெட்டின் போது அவர்கள் எடுத்த நிலைப்பாட்டில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை என்பது இந்த நிகழ்வுகள் மூலம் உறுதியாகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. அவரை கேளுங்க.
காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்டா எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாது. நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களா? ஒரே நிமிஷம். இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரவர் வேலை இருக்கும். இங்குல வந்து சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில போடுறீங்க, இவர் கலந்துக்கலாம், அவர். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் இங்க கிடையாது. குடும்ப கட்சி கிடையாது, புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம். எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம். யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சியெல்லாம் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க. எந்த தடையும் கிடையாது. எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா எங்களோட நாங்களே இவளோடு இருந்து பணியாற்றி தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை 2025-2026 எல்லாருக்கும் எல்லாம்.